மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் இருந்து வரும் காட்டாற்று வெள்ளம் அருவிக்கு வந்தடைவதால் அருவியில் தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். வங்கக்கடல்ல ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்துல தொடர்வதால தமிழகத்தோட தென்கோடி மாவட்டமான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழையானது கடந்த 2 தினங்களாக பெஞ்சிட்டு இருக்குது. இந்நிலையில நெல்லை மாவட்டத்தோட முக்கிய சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது மணிமுத்தாறு அருவியே சொல்லலாம். இந்த மணிமுத்தாறு அருவி வருடத்துல 365 நாட்களுமே தண்ணீர் வரக்கூடிய பகுதி. அதாவது அந்த மலைக்கு மேல மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி, நாலுமுக்கு உள்ளிட்ட 4 எஸ்டேட்டுகள் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிறதால அங்க பெய்யக்கூடிய மழை அருவி வழியாக, அதாவது மணிமுத்தாறு அருவி வழியாக நம்ம மணிமுத்தாறு அணைக்கு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மலை அணைக்கட்டு பகுதிகள், அணையோட நீர்பிடிப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த கோதையாறு, மணிமுத்தாறு, கோதையாறு, மாஞ்சோலை, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு துவங்கி நேற்று முன்தினம் இன்று அதிகாலை வரை அதிக அளவில் கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்தானது அதிகரிச்சிருக்குது. மணிமுத்தாறு அணை மொத்தம் 118 அடி கொள்ளளவு நீரை கொண்டிருந்தாலும் தற்போது அதோட நீர் இருப்பானது 103 அடியோட இருக்குது. அணைக்கு நீரோட வரத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 கனஅடி தண்ணீர் மணிமுத்தாறு அணைக்கு வந்துட்டு இருக்குது. இதனால அந்த மணிமுத்தாறு அணைக்கு வரக்கூடிய தண்ணி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு அருவி வழியாகத்தான் அந்த அணைகளுக்கு வந்து சேரும். இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் பொதுமக்கள் செல்வதற்கோ அல்லது குளிப்பதற்கோ தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே 5-6 தினங்களாக தொடர்ச்சியாக அங்க மழை அதிக அளவில் இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது 6வது நாளாக மீண்டும் அந்த அருவிகளில் பொதுமக்கள் குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டதோடு இல்லாம அந்த எஸ்டேட்டுக்கு அதாவது அந்த பாதைக்கு போறதுக்கு கூட, மணிமுத்தாறு அருவி அருகில் செல்ல கூட தற்போது தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வனத்துறையானது இருந்துட்டு இருக்குது. மழை குறையும் பட்சத்துலதான் அங்க மணிமுத்தாறு அருவியில குளிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வனத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. எனினும் 6 நாட்களாக இந்த பகுதிகளில் பொதுமக்கள் போறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தடை செய்யப்பட்ட நிலைதான் தற்போது வரை நிலவிட்டு இருக்குது. இனிட்டா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.